வால்மீகியினுடைய அதை அப்படியே தமிழில் மொழிபெயர்த்திருந்தா அப்பவே சமாடி வாங்கியிருப்பான் கம்பன். வால்மீகி எழுதிய ராமாயணத்தை அப்படியே தமிழில் மொழிபெயர்த்திருந்தால் கம்பர் அப்போதே செம்ம அடி வாங்கியிருப்பான் என அமைச்சர் துரைமுருகன் பேசியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. என்ன காரணம் அப்படின்றது தான் அவர் இன்னைக்கு அற்புதமாக பதில் சொன்னார். வழக்கமாக நம்மால் சினிமாக்காரன் புறாக்காரன் என்ன பண்ணுவான், கல்கத்தாவுக்கு போவான், ஒரு கதையை வாங்கிட்டு வருவான், எங்கள் ஊர் பேரை போட்டால் மல்லிகை கிளையும் போட்டு படம் எடுத்துருவான். அது மாதிரி தான் கம்பன் என்ன பண்ணால் போனால் படித்து பார்த்தான், நல்லா இருக்கடா இது அப்படின்னு சொல்லி ராமாயணம் இங்கே கொண்டாந்து விட்டுட்டான். ஆனால் அவன் கெட்டிக்காரன் சைட்டில் மாற்றிட்டான். அவன் ராமாயணம்னா ராமாவதாரம்னா ரொம்ப கெட்டிக்காரன் மாற்றிட்டார். மாற்றிட்டு சொன்னார், அவர் தெய்வ அம்சம் ஆக்கிட்டார். திருவால்முடி அப்போ சொன்னார், ஏன் வால்மீகியினுடைய அதை அப்படியே தமிழில் மொழிபெயர்த்திருந்தா அப்பவே சமாடி வாங்கியிருப்பான் கம்பன். அதையெல்லாம் மாற்றி அற்புதமான இலக்கியத்தோடு நல்வழி காட்டியதால் தான் கம்பனுக்கு இன்றைக்கும் பேர் இருக்கு. அதனால தான் கம்பனுக்கு பேர் இருக்கு. இன்னொன்று பார்க்கணுமா, வேற சிலப்பதிகாரம் அதுக்கப்புறம் தான் இளங்கோடிகள் சொல்லுவான், மணிமேகலை அதுக்கப்புறம் தான் சித்திரை சாத்தார் சொல்லுவான். ஆனால் இப்படி இல்லை, ராமாயண கம்பராமாயணம் தான் சொல்கிறான். ஆக தன்னை முன்னிலைப்படுத்தி அதை பின்னிலைப்படுத்திட்டான். போயிடுச்சு. எதனால? இவன் கடமை அவன் இன்டென்ஷன் அவன் செய்யல, படித்தவன் பூரா பார்த்து அதில் இருக்கிற ரயிலை விட இவர் மேலே புகழ் வந்தது, இவர் கம்பராமாயணம் மாற்றி அமைச்சுக்கிட்டு. இது உலகத்தில் இவருக்கு மட்டும்தான் உண்டு. பேரடைஸ் லாஸ் எழுதணும் கூட அது கிடையாது. அது மாதிரி ஒரு மெல்டன்ற கூட தன்னுடைய பெயருக்கு முன்னால் தள்ளிக்கிட்டான். இந்த ஆக நானும் இத்தனை புத்தகத்தை படிச்சு. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.